ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு இங்கே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லலாம் நான் காமிச்சிருந்திருப்பேன். மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லி, இருவாச்சி மல்லி இதெல்லாம் வச்சுருக்கோம். துளசி, செம்பருத்தி இதெல்லாம் வச்சு பூத்ததெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நம்ம வைக்காத தர்பூசணி நம்ம வீட்டில் தானாக முளைச்சிருக்கு. ஈசானிய மூலையில் வந்து துளசி நம்ம வச்சுருந்தோம், பெருசாக துளசி வந்திருந்தது. இங்கே நாங்கள் துளசியே வைக்காம இங்கே பாருங்கள், நம்ம வச்சுருந்த துளசி அவ்வளோ வாசனையாக இருக்காது. இது பெருமாள் கோயிலில் மாலை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி துளசி நாங்கள் பூச்சிங்க நிறைய வருது. நான் தட்டினா கூட பயப்படவே மாட்டேன். இந்த பூச்சிலாம் பயப்படாது, அதான் பேர் பூச்சி. செம்ம துளசி, இது வாசனை செம்மையா இருக்கு. இங்க பூலாம் வந்து பாத்தீங்கன்னா அரளிலாம் சூப்பரா பூ பூத்துருக்கு. அடுத்தது வந்து இங்க கொஞ்சம் செம்பருத்திலாம் எக்ஸ்ட்ராவா நாங்க வாங்கி வச்சிருக்கோம். நாட்டு செம்பருத்திலாம் வாங்கி வச்சிருக்கோம். இங்க ஒரு கொடி மாதிரி ஒண்ணு போகுது பாத்தீங்களா இங்க கீழே. இந்த கொடியா? இந்த கொடி தான். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடின்னே தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில பாத்தீங்கன்னா பூச்சி பறந்து தர்பூசணி. தர்பூசணி இது இருக்கு பாருங்க, தர்பூசணி இங்க பாருங்க. என்னப்பா 3 நாளுக்கு முன்னாடி சின்னதா இருந்தது, இங்க பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. எவ்வளவு பெரிய தர்பூஸ் வந்து வளர்ந்துருக்கு, எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. செமையா வளர்ந்துருக்குல. அடியில கை கொடுத்து பிடிச்சி தூக்க. அடியில கை கொடுத்தா அப்படி காட்டு. ஓகேவா? நல்லா வளர்ந்துருக்குல. சம்மஜி நினைக்கவே இல்லை தர்பூஸ் எப்படி வளர்ந்துச்சுன்னே தெரியல. அதுவும் மண்ணுக்குள்ள கரெக்டா உட்கார்ந்து இருக்குது. மூளையில ஒரு மூளையில அது பாட்டுன்னு கிடக்குது. அது தானா வளர்ந்ததுதான். அந்த துளசி சொன்னல, நல்லா பெருமாள் கோயில்ல இருக்க மாதிரி கம்ம கம்மனு வாசனை, அதுவுமே தானா முளைச்சுது. தர்பூசணியே எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நாங்களாம் இங்க தர்பூசெல்லாம் வாங்கி சாப்பிடல. அது சொல்லுவாங்கல்ல, பறவைலாம் பறந்து போகும்போது அப்படியே போட்டுரும், அதுவே வளரும். அந்த மாதிரி வளர்ந்ததுதான். அது மூளையில செவுத்து மூலையில கிடக்குது. தெரியல நமக்கு. ஆமா, தர்பூசணிலாம் பெருசா வளருதா இல்ல எலி கிளி வந்து கடிச்சிட்டு போயிடுதா, மங்கி வந்து கடிச்சிட்டு போயிடுமான்லாம் தெரியல. அடிக்கடி நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா?